நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த திட்டத்துடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, அரசினுடைய 13 துறை சார்ந்த சேவைகளை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட எளிய முறையில கொண்டு சேர்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அரசினுடைய அந்த நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர போறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான திட்டமா பார்க்கப்படுது. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தை முதல்வரே என்ன பண்ண போறாரு அப்படின்னா நேரடியா தன்னுடைய கண்காணிப்புல வச்சுக்க போறாரு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. ஓகே, இந்த திட்டத்தை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இது எப்போ தொடங்கப்பட்டது? தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 18/12/2023. ஓகேவா? இந்த தொடங்கப்பட்ட தேதி கேட்பாங்க. அடுத்தது இடம் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேவா? இதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரி இருக்காரு. அவருடைய பேர் கேட்பாங்க, மதுசூதனன் ரெட்டி. ஐஏஎஸ் மதுசூதனன் ரெட்டி தான் இதுக்கு சிறப்பு அதிகாரி. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்களுடைய ஒரு கலவைன்னு சொல்லலாம். ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிஎம் செல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அதுக்கு கூட ஒரு சிறப்பு அதிகாரி இருப்பாங்க, ஷில்பா பிரபாகர்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் முதல்வரினுடைய முகவரித்துறை அப்படின்ற ஒரு துறையை உருவாக்குனாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய திட்டங்களுடைய ஒரு கலவையாக கொண்டு வரப்பட்டது தான் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேவா? இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா மக்களை சென்றடைதல். ஓகேவா? ஒரு அரசினுடைய சேவை விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடைகிறது முதல் நோக்கமாக சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இதில் குறிப்பாக 13 அரசு துறை சார்ந்த கோரிக்கைகள் வந்து தீர்வு காண்பாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வணிக வரித்துறை, அதாவது வருவாய்த்துறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் நலத்துறை, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் துறை. சரி, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 60க்கு மேற்பட்ட சேவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இது குறிப்பாக ஒரு 13 துறை சார்ந்த 60க்கு மேற்பட்ட இந்த சேவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்படுது. இதில் என்ன மாதிரி சேவைகள் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ பட்டா மாறுதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அடையாள அட்டை வழங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் மக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக இவங்க நடத்தக்கூடிய அந்த சிறப்பு முகாமில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி அதுக்கான தீர்வுகள் வந்து 30 நாட்களுக்குள்ளே கொடுப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துதல். ஓகேவா? அப்போ இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. முதல் நோக்கம் பாருங்க, அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையணும். ரெண்டாவது, 13 அரசு துறை சார்ந்த கோரிக்கைகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்வு காண்றாங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வராங்க. ஓகேவா? இது எல்லாமே அதனுடைய நோக்கங்களாக பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ முதல் கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நகர்ப்புற பகுதிகளில் வந்து இந்த திட்டம் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட போது, இரண்டாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரக பகுதிகளை செயல்படுத்த அரசு திட்டமிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாளுக்குள்ளே செயல்பட போகுது அப்படின்னா குறிப்பாக 18/12/2023 6/1/2024 வரை முதல் கட்டமாக இந்த திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் செயல்படுத்த அரசு திட்டமிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது நகர்ப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னா, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, இந்த பகுதி எல்லாமே நகர்ப்புற உள்ளாட்சிக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புறம் ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகள், அந்த நகர்ப்புறத்தையே ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இந்த திட்டம் இந்த நகர்ப்புற பகுதிகளில் எவ்வளோ கேம்ப் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1745 முகாம்கள் வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த முதல் கட்டத்தில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தவிர்த்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஏற்பட்ட பலத்த மழைய வெள்ளம். ஓகேவா? இப்போது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிவாரண பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம்களை நடத்த போகிறாங்க. இப்போ இந்த 4 மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து 31/1/2024 வரை முகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தப்படும்.
அப்போது இங்கே நல்லா பாருங்க, பொதுவாக இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த டேட்டில் இருந்து அப்படின்னா 18/12/2023 இருந்து 6/1/2024 வரைக்கும். ஓகேவா? இப்போ முதல் கட்டத்தில் எந்த பகுதி மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நகர்ப்புற பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நகர்ப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது 3மே உள்ளடக்கம். அதோடு சேர்த்து இந்த நகர்ப்புறத்தை ஒட்டி உள்ள கிராம பகுதிகள், ஓகேவா, கிராம ஊராட்சிகள்லையும் இந்த திட்டத்தை முதல் கட்டமாக செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக 1745 முகாம்கள் நடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆனால் 4 மாவட்டத்துக்கு மட்டும் இதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். காரணம், மழை வெள்ளத்தால் அந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு அங்கே நிவாரண பணிகள் வந்து மேற்கொண்டிருக்கிறது அரசு. அப்போ அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து 31/1/2024 வரைக்கும் அந்த 4 மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்த 2வது கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட ஊரக பகுதிகளிலும் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது கிராம அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தி இந்த திட்டம் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதுதான் 2வது கட்டமாக. முதல் கட்டம் நகர்ப்புறத்தில், 2வது கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரக பகுதிகளில் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டம் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் தான் இந்த முகாம்கள் எல்லாமே நடத்தப்படும். ஓகேவா? இப்போ இந்த முகாம் எப்படி நடத்தப்படும் அப்படின்னா வார்டு அடிப்படையில் நடத்தப்படும். இப்போ ஒரு நகர்ப்புற பகுதி இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 1வது வார்டு இருக்குது அப்படின்னா அந்த வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வார்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொதுவான இடத்த குறிப்பிட்டுருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 துறைகள் இருக்கும். நம்முடைய அந்த மனுக்கள் எந்த துறை சார்ந்து இருக்கோ அந்த துறைக்கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, மக்களுடன் முதல்வர் அப்படின்ற வெப்சைட்டில் அரசு அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சுருவாங்க. ஓகேவா? செஞ்சதுக்கப்புறம் அது 30 நாட்களுக்குள்ளே தீர்வு சொல்லுவாங்க. அப்போ முதல் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இங்கே முகாம் நடத்தப்படும். 2வது விஷயம், இதில் 13 அரசு துறை சார்ந்த கோரிக்கைகள் வந்து தீர்வு காண்றதுக்கு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சி எடுத்திருக்காங்க. 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு முகாம்களில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லாருமே ஒரே குடையின் கீழ் மக்கள் கோரிக்கைகளை பெற்று பதிவு செய்வாங்க. இப்போது மக்கள் வந்து ஒரு மனு கொடுப்பாங்க. அந்த மனுவை இந்த திட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பதிவு செய்வாங்க. இப்போது இந்த சிறப்பு முகாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தொழிலாளர் துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலாளர் துறையினுடைய முதல்நிலை ஊழியர்லேருந்து கடைசி நிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முகாமில் கலந்துப்பாங்க அந்த பகுதியில். ஓகேவா? அப்போது இந்த சிறப்பு முகாம்களில் சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து விரைவாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண்றதுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி இருக்காங்க. அடுத்ததாக முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது சம்மந்தப்பட்ட துறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே பரிசீலித்து அதுக்கு தீர்வு காணணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா mm.மக்களுடன்முதல்வர்.in அப்படின்றது தான் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த துறை சார்ந்து என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது, முகாம்கள் எப்போ நடத்தப்படும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அரசின் சார்பில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களில் ரொம்ப முக்கியமான திட்டமாக இது பார்க்கப்படுது.